வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கணக்கு வைத்திருக்கும் வாடிக்கையாளர்கள் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கணக்கு வைத்திருக்கும் வாடிக்கையாளர்களுக்கு முக்கியமான அறிவிப்பை எஸ்பிஐ வெளியிட்டுள்ளது. எஸ்பிஐ சேமிப்பு கணக்கு வைத்திருக்கும் பயனர்கள் மற்ற வங்கிகளின் ஏடிஎம்களில் மாதத்திற்கு 5 இலவச பரிவர்த்தனைகளை பெறுவார்கள். ஆனால் இந்த வரம்பை தாண்டி பணம் எடுப்பதற்கு இப்போது ரூபாய் 23 மற்றும் ஜிஎஸ்டி பிடித்தம் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பேலன்ஸ் சரிபார்ப்பு, மினி ஸ்டேட்மெண்ட்கள் போன்ற நிதி இல்லாத பரிவர்த்தனைகளுக்கு ரூபாய் 11 மற்றும் ஜிஎஸ்டி பிடித்தம் செய்யப்படும். எஸ்பிஐ கொண்டுள்ள இந்த மாற்றம் சம்பள கணக்கு வைத்திருக்கும் பயனர்களுக்கு மிகவும் முக்கியமானது. அதாவது முன்பு இவர்கள் மற்ற ஏடிஎம்களில் வரம்பற்ற இலவச பரிவர்த்தனைகளை பெற்று வந்தனர். ஆனால் இப்போது இது மிகவும் குறைவாக உள்ளது. அதன்படி சம்பள கணக்கு வைத்திருப்பவர்கள் இப்போது மாதத்திற்கு 10 இலவச பரிவர்த்தனைகளை மட்டுமே பெறுவார்கள். அதன் பிறகு பணம் எடுப்பதற்கு ரூபாய் 23 பிளஸ் ஜிஎஸ்டி வசூலிக்கப்படும். மேலும் நிதி அல்லாத பரிவர்த்தனைகளுக்கு ரூபாய் 11 பிளஸ் ஜிஎஸ்டி வசூலிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் எஸ்பிஐ டெபிட் கார்டு வைத்திருப்பவர்கள் எஸ்பிஐ ஏடிஎம்களில் பயன்படுத்தும் போது எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. எஸ்பிஐ ஏடிஎம்மில் கார்ட்லெஸ் கேஷ் வித்ட்ராவல் வரம்பில்லாமல் தொடர்ந்து இலவசமாக இருக்கும். இன்டர்சேஞ்ச் கட்டணங்கள் என்று அழைக்கப்படும் வங்கிகளுக்கு இடையேயான பரிவர்த்தனை கட்டணம் உயர்ந்தால்தான் இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக எஸ்பிஐ பயனர்கள் இனி வேறு வங்கி ஏடிஎம்ஐ பயன்படுத்தும் போது கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும். அதுவும் டிசம்பர் 1, 2025 முதல் அமலுக்கு வந்த இந்த புதிய விதிகளை பின்பற்றி எஸ்பிஐ வாடிக்கையாளர்கள் பிற வங்கிகளின் ஏடிஎம்களை பயன்படுத்தும் போது இலவச பரிவர்த்தனை வரம்புகளுக்கு சிறப்பு கவனம் செலுத்துவது நல்லது. இதேபோல் எஸ்பிஐ வாடிக்கையாளர்கள் இனிமேல் எஸ்பிஐ ஏடிஎம்களை தேடி பணம் எடுப்பது மிகவும் நல்லது. அதாவது இதன் மூலம் நாம் கூடுதல் கட்டணத்தை தவிர்க்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. முடிந்தவரை பரிவர்த்தனைகளை இலவசமான 63,000க்கும் மேற்பட்ட ஏடிஎம்களை கொண்ட எஸ்பிஐ நெட்வொர்க்கை பயன்படுத்தவும். நன்றி, வணக்கம்.